வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு நம்ம ஜனநாயகன் படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த டெல்லியில வந்துட்டு நீட் தேர்வுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை வச்சு மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தும் நான் ஏன் இதை போடுறேன்னா, ஆஹ் அதுக்கான காணொளி உங்களுக்கு வந்துட்டு இரவு இல்லை நாளைக்கு வரும். அது கொஞ்சம் என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு தெளிவாக பார்த்து எதுவும் மிஸ் ஆயிராம, எதுவும் தப்பாயிராம பண்ணுன்றதுக்காண்டி அதுக்கு நேரம் எடுக்குது. இதுனா என்ன படத்தை பார்த்தோம் சொல்ல போகிறோம் அவ்வளோதான். அதனால தான் இப்போ வருது. யாரும் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. ஏன்னா முக்கியமாக நம்ம படம் ரிவ்யூவை தவிர்த்து நிறையா அரசியல் இதுதான் பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து இந்த படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாடியே வந்துட்டு ரிலீஸ் ஆகி எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏற்கனவே ரிலீஸ் ஆனது ஜனநாயகன் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வினோத் படம் அப்படின்னு நம்பி யாரும் வந்துடாதீங்க. இதை வந்துட்டு பாசிட்டிவாகவும் சொல்லலாம், இல்லை எதிர்மறையாகவும் சொல்லலாம், நேர்மறையாகவும் சொல்லலாம். ஏன்னா இதில் பூரா முழுக்க முழுக்க இது வந்துட்டு கடைசி விஜய் படம்ன்றதுனால விஜயோட சாயல், விஜயோட தலையீடு அதிகமாக இருக்குது. கட்சியோட இதாக இருக்கட்டும், கட்சியில் பணிபுரிகிறவங்களே இதில் வந்து நடிச்சிருக்கிறதா இருக்கட்டும், அது போக ஒரு சில இயக்குனர்களோட இவரோட முன்னாடி படம் பண்ணியிருந்தவங்களோட கேமியோக்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இது கடைசி படம், ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு அவரே செதுக்கிக்கிட்ட மாதிரி இருக்கு. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்ததும் வந்துட்டு சிறையில் இருக்காரு. அங்கே இருக்க அந்த ஜெயிலர்கிட்ட வந்துட்டு ஜெயிலர் வந்து இவர்கிட்ட நல்ல விதமாக இருக்காரு. அப்படின்றப்போ ஜெயிலர் பண்ண உதவியால் அவரோட கடைசி ஆசை, அவங்க அம்மாவோட கடைசி ஆசை ஒன்று நடக்குது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டு இவரை பார்க்க வராரு. இவருக்கு ஜெயிலருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட கொஞ்சம் அன்பா பழகுறாரு. ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர் மாதிரி ஆயிட்டாரு. அப்படி இவர் வீட்டுக்கு இவரை பார்க்க போயிருந்தப்போ அவர் ஜெயிலர் வேலை விஷயமா வெளியே போகும்போது அவரை அடிச்சு தூக்கிடுறாங்க, போட்டுடுறாங்க. அப்படின்றப்போ இந்த குழந்தை அனாதையாகுது. இந்த குழந்தை மட்டும்தான் இப்போ இவருக்கு இருக்க ஆதரவு. ஏன்னா இது மீதி கதையை வந்துட்டு படத்தில் பாருங்கள், எல்லாத்தையும் சொல்கிறது நல்லா இருக்காது. இந்த குழந்தைய வந்துட்டு நல்லபடியாக வளர்க்கணும். அந்த கௌதம் மேனன் அந்த ஜெயிலரோட கனவு என்னன்னா இந்த குழந்தைய வந்து இராணுவத்தில் சேர்க்கணுன்றது. இந்த குழந்தைக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதில் சேர்றதுக்கு தடைகள் சில இருக்குது. அதெல்லாம் மீறி அந்த குழந்தைய வந்துட்டு அதுதான் நம்ம மமிதா பைஜு. அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்ன்ற மாதிரி அந்த குழந்தை வந்து மமிதா பைஜு. அவங்க வந்துட்டு கடைசியில் இராணுவத்தில் சேர்ந்தாங்களா, அது போக மெயின் வில்லனுக்கும் மமிதா பைஜுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது என்னது, இதெல்லாம் வந்துட்டு கடைசியில் வெளிப்படுத்துறது தான் இந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த படம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம தெலுங்கில் வந்து நம்ம பாலையா நடித்த பகவந்த் கேசரியோட ரீமேக் தான்ட்டு. ஆனால் இது வந்துட்டு ரீமேக்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஆள் மட்டும்தான் மாறியிருக்காங்க. அதில் வந்துட்டு அவர் பாலையா நடிச்சிருக்காரு, தமிழில் வந்துட்டு இவர் நடிச்சிருக்காருன்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தமிழ் சினிமா அந்த சென்ட்ரிக்கு அந்த இதுக்கு கொண்டு வராமல் ஒரு தெலுங்கு படத்தை தமிழில் ஆள் மட்டும் மாற்றி வச்சு எடுத்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வந்துட்டு சீன் மாற்றிருக்காங்க, பேஸ் எடுத்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. அது சிம்பிளாக சொல்லணுன்னா ஜனநாயகன் ஈக்குவல் டு அன்ரியலிஸ்டிக். இதெல்லாம் வந்துட்டு சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். அது ஒன்று ரெண்டு நடந்தால் பரவாயில்ல, நிறையா விஷயம் நடக்குது படத்தில். அதெல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்மளுக்கு வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ரியலிஸ்டிக்கு கொஞ்சம் நம்புகிற மாதிரி லாஜிக் இருந்தால் தான் வந்துட்டு பிடிக்கும், பார்ப்போம். இதில் எல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காப்புல படத்துக்கோசம். கடைசி படம் கெத்தாக இருக்கணும், மாசாக இருக்கணும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கணுன்றதுக்காண்டி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம டோலிவுட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு மீம் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா எங்கள் கேசரியை எங்கிட்டயே வந்துட்டு கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் தூவி விட்டு எங்களுக்கே வந்துட்டு ஜனநாயகுழுவோ அது ஏதோ பேர் மட்டும் மாற்றி வச்சுருந்தானுங்களாம். அதெல்லாம் போட்டு மீம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்குது.
நடிகர்கள் நடிப்பு ஆனால் விஜய் கடைசி படம்ன்றதுனால எப்பயும் போல் நல்லாவே உழைப்பு போட்டிருக்காப்புல. விஜயோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவர் நடிப்பு நல்லா இருக்கு. மமிதா பைஜுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல சீனு, இறுதி கட்டத்திலலாம் நல்ல காட்சிகள் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் இது ஒரு நல்ல படம். விஜய்க்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் பார்க்கலாமான்னா பார்க்கலாம். ஒரு தடவை போய் பாருங்கள் விஜய்க்கு கடைசி படம். விஜய் ரசிகர் இல்லைனாலுமே சரி ஓகே, எப்படி இருக்கு, நம்ம வினோத்துக்காண்டியாவது போய் பார்க்கலாம் அப்படின்றது என் கருத்து. நடுவில் போராட்டம் அது இதுன்ட்டு அதாவது ஒரு சில ஒன்று ரெண்டு பிரச்சனையை எடுத்து பார்த்தா ஓகேன்னு இருக்கும். இவர் வந்துட்டு ஒரே படத்தில் தமிழ்நாட்டோட எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி காட்சிகள் இருக்கு. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ட்டு கள்ளச்சாராயம், உமன் எம்பவர்மெண்ட்டு, சைல்டு அப்யூஸ் அது இதுன்ட்டுன்னு நடக்கிற பல விஷயங்களை வந்துட்டு உள்ளே போட்டு ஒரு மாதிரி மிக்சியில் அடித்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட இது கனெக்டு, இதோட இது கனெக்டு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, கள்ளச்சாராயம், அப்புறம் கடைசியில் வந்துட்டு கிளைமேக்ஸில் சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. இது இந்தியாவில் இப்படியா அப்படின்ட்டு ஏற்றுக்கவே முடியாது. ஒருவேளை இது இந்த கதைக்களம் சைனாவில் இருந்துச்சுன்னா மேபி ஏற்றுக்கலாமோ என்னமோ. சரி மக்களே, இதை குறித்த உங்கள் கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.